ரொம்ப மோசமான அடிக்ஷன் என்னன்னு தெரியுமா? ஒரு பர்சன் மேல நீங்க ஓவரா அடிக்ட் ஆகிறது தான். அவங்க கொஞ்ச நேரம் கால் மெசேஜ் எதுவும் பண்ணலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம போனே பார்த்துட்டு இருப்போம், கரெக்டா? இதுக்கே இப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு நாள் அவங்க உங்க லைஃபை விட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கள பத்தியான அடிக்ஷனே உங்களை தினம் தினம் உங்களை கொன்றுங்க. அதனாலதான் சொல்றேன், ஓவரா யார் மேலயும் அடிக்ட் ஆயிடாதீங்க. புரிஞ்சுதா? ஆண்களோட பணத்துக்கு ஆசைப்படாம நல்ல குணத்துக்கு ஆசைப்படுற பெண்களும் இருக்காங்க. பெண்களோட அழகுக்கு ஆசைப்படாம நல்ல மனசுக்கு ஆசைப்படுற ஆண்களும் இருக்காங்க. அழகுன்றது வெளி தோற்றத்துல இல்லங்க, உங்க மனசு அழகா இருக்கா அது போதுங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டு போகும்போது அவங்களுக்கு தெரியாது நமக்கு எவ்வளவு வலிக்கும்னு. நீங்க எந்த அளவுக்கு ஒரு பர்சனுக்கு அவைலபிளா இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ இருக்கவே இருக்காது, கரெக்டா? இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் நீங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றதுதான். நீங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டா உங்க லைஃப்ல எல்லாமே ஈஸியா ஆயிடுங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா ஃபெயிலியரை கிராஸ் பண்ணி தாங்க வந்திருப்பாங்க. அந்த ஃபெயிலியரை கிராஸ் பண்ணி வந்ததும் வேற ஒரு பர்சனா மாறி இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த ஃபெயிலியர்ல காணாமே போயிருப்பாங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு நீங்க தாங்க முடிவெடுக்கணும். சோ ஃபெயிலியரை கண்டு யாரும் பயப்படாதீங்க. இந்த கவிதையை கேளுங்களேன். சண்டை போடுவதால் காதல் குறைவதும் இல்லை, உடன் இருப்பதால் காதல் என்றும் சந்தோஷத்தையும் தரப்போவதில்லை. அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் புரிதல் உள்ள காதலுக்கு என்றுமே பிரிவில்லை. கரெக்டா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சனை மிஸ் பண்றீங்களா? அப்போ அவங்க கிட்ட இந்த கவிதையை சொல்லுங்க. அருகில் இருந்தால் அனைத்து மகிழ்வே, தொலைவில் இருக்கிறாய் நினைத்து மகிழ்கிறேன். கவிதையை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய். நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கலனா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்கள சந்தோஷமா வாழ விட்டுறணும், கரெக்டா? உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க ரொம்ப மிஸ் பண்ற லவ் பண்ற ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நான் ஈகோனாலலாம் உங்ககிட்ட பேசாம இல்ல, உங்களை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன். புரிஞ்சுதா? நம்ம வாழ்க்கையில யாரையும் குறைவாக எடை போட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய கடல்ல ஒரு துளி எண்ணெய் இருந்தாலும் அந்த எண்ணெயை மூழ்கடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல வரவே போறது இல்லைன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படி சொல்றதெல்லாம் எவ்வளவு வலியான விஷயம் தெரியுமா? ஏன்னா இதுல அன்பும் அதிகமா இருக்கும், வலியும் அதிகமா இருக்குங்க, கரெக்டா? இத கேளுங்களேன். ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்போதும் நாம் சிரிக்க முடியாது, கரெக்டா? அவங்க தவறு வெளியே தெரியாத வரைக்கும் இங்க எல்லாருமே உத்தமர்கள் தான், கரெக்டா? உங்க கூட யாருமே இல்லைன்னு எந்த கவலையும் படாதீங்க. நம்ம கூட்டமா போறதுக்கு நம்ம ஒன்னும் ஆடு மாடு கிடையாது. ஆனா கழுக பாத்தீங்கன்னா வானத்துல தனியா உயரமா பறக்கும். இந்த உயரத்துக்கு பறக்க எந்த பறவைக்கும் தகுதி கிடையாது. நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா உங்களோட பயணம் தனியா தான் இருக்கணும். மத்தவங்க உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா நீங்க அவங்கள விட உயரமா பறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், கரெக்டா?